ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 3.1லமா தேர்ட் சம். நான் ஏற்கனவே வீடியோ எடுத்தேன். ஆனால் இது பாதி போயிடுச்சு. அதனால் நான் அப்படியே உங்களுக்கு விளக்க சொல்லிடுறேன் சாமி. ஏ இன்ட்டு காஸ் தீட்டா மைனஸ் பி இன்ட்டு சைன் தீட்டா ஈக்குவல் டு சி எனில் ஏ இன்ட்டு சைன் தீட்டா ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் என்பதை நிறுவுகன்னு கொடுத்துட்டாங்க. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ இதுக்கும் விடைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அப்போ கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன் சாமி. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த சி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதனால் ரைட் சைடு நான் ஸ்கொயர் பண்ணால் லெஃப்ட் சைடு என்ன பண்ண ஆகணும், ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது ஒரே உறுப்பு இருக்குது. இந்த ஸ்கொயர்னால் இது 2 உறுப்பாக இருக்கிறதுனால த ஹோல் ஸ்கொயர், ஒரே உறுப்புனால இங்கே ஸ்கொயர். ஓகே, இப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவம். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வடிவம்னா சாமி ஏ ஸ்கொயர் அடுக்கு ரெட்டப்படியாக இருந்தால் ப்ளஸ் தான் போடணும், ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டு 3 நம்பரையும் பெருக்கிக்கணும், 2ab. அப்போது அடுக்கு 2ஆக இருந்துச்சுன்னா எத்தனை உறுப்புகள் வரணும், 3 உறுப்புகள். அடுக்கு 3 வந்துச்சுன்னா எத்தனை உறுப்புகள் வரணும், 4 உறுப்புகள் வரணும். ஓகே, எத்தனை 2 உறுப்புகளாக இருக்கும்பொழுது இப்போ அந்த இதுவில் நடுவில் அங்கே பெருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ஆனது ஏ ஸ்கொயர்னு சொன்னாலே அந்த ஸ்கொயர் ஆனது ஏவுக்கும் சொந்தம் காஸ்க்கும் சொந்தம். அப்போ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. அங்கே மைனஸ் இருக்கான மைனஸ் இந்த 2 எடுத்து இந்த இதுவும் பெருக்கணும். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இப்போ பார்க்கணும் சாமி, எனக்கு ஆன்சர் போய் நம்ம செக் பண்ண போகிறோம். ஆன்சர் என்ன இருக்குது, ஏ சைன் டீட்டான்னு இருக்குது. ஆனால் எனக்கு என்ன இருக்குது, ஏ காஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் எப்படி எழுத போகிறோம்னா சைன் ஸ்கொயரின் வடிவமாக எழுதணும். அப்போ காஸ் ஸ்கொயருக்கும் சைன் ஸ்கொயருக்கு என்ன சம்மந்தம், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு இங்கே காஸ் ஸ்கொயர் தான் இருக்குது, தேவையில்லை சைன் ஸ்கொயர். அதனால் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயராக மாறிடும். அப்போ காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம், சைன் ஸ்கொயரை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே சாமி. ஸோ ஏ ஸ்கொயர் ஆஃப் காஸ் ஸ்கொயரை 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆஃப் சைன் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர். ஏன் இங்கே பி இன்ட்டு எனக்கு காஸ் டீட்டா தான் இருக்குது ஆன்சரில், அதனால் இங்கே பி காஸ் டீட்டான்னு வரணுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கோம். மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். எனக்கு ஆன்சரில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போது சரி ஓகே, ப்ராக்கெட்னா சாமி பெருக்கல் பொதுவானது. ஏன் இந்த காஸ் ஸ்கொயரை 2 உறுப்பாக எழுதுறதுனால என்ன போட்டோம், நம்ம ப்ராக்கெட் போட்டோம். ஓகே செல்லம், 2 உறுப்பாக 3 உறுப்பாக இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் போடணும். ஒரே ஒரு உறுப்பு இருந்துச்சுன்னா இன்ட்டுன்னு போட்டு இதே மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. இந்த ஏ ஸ்கொயர் ஆனது 1க்கு சொந்தம், சைன் ஸ்கொயருக்கு சொந்தம். உள்ள எடுத்து பிரிக்கலாம். ஓர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் ஓர் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஆன்சர் திருப்பியும் போய் பார்க்கணும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இருக்குது. இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இந்த ப்ளஸ் சி ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மாறும், மைனஸ் சி ஸ்கொயராக மாறும் ஈக்குவல் டு மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். இது தூக்கிட்டு போயிடணும், இது தூக்கிட்டு போயிடணும், இது தூக்கிட்டு போயிடணும். அப்போ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணணும், குறி மாறும். மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். எல்லாமே மைனஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 2ab இன்ட்டு காஸ் டீட்டா சைன் டீட்டா. நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்னது, இங்கே ரெண்டுமே ப்ளஸ் வரணும். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் 2ab ரைட்மா. இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 2ab காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு இருக்குது. அதனால் ஏ சைன் டீட்டா ப்ளஸ் பி காஸ் டீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ எனக்கு ஆன்சரில் போய் பார்த்தா இது மட்டும்தான் இருக்குது. அதனால் எனக்கு ஸ்கொயர் தேவையில்லை. இந்த ஸ்கொயர் தேவையில்லாதனால நான் எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ரைட் சைடு நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் லெஃப்ட் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அப்போ நான் ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே போட்டுக்கணும். ஸோ அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சைன் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டா ஈக்குவல் டு இது அப்படியே தான் வரும். ஏன்னா இது பொதுவாக எதுவும் கிடையாது. நடுவில் ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணக்கூடாது, கேன்சல் பண்ணக்கூடாது. நடுவில் பெருக்கலோ வகுத்தலோ இருந்துச்சுன்னா பொதுவாக எடுத்து ஸ்கொயரை போடணும். நம்ம இல்லை, இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது, அப்போ பொதுவாக எடுத்து ஸ்கொயர் போட முடியாது. ஓகே, அதனால் இதை கேன்சல் பண்ணக்கூடாது. ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிறுவப்பட்டது. ஓகே செல்லம்.